நீ சொன்ன மாதிரியே நவ்யாவும் நவீனும் நம்புற மாதிரியே பேசின. அப்புறம் நவ்யா நவீன் 2 பேர் மனசுலயுமே அப்பா நல்லவர் தான்ற தாட் வந்திருக்கும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? இந்த சென்ட் வந்து நல்ல வாசனையா இருந்துச்சா, மோந்து பார்க்கும்போது ஓ ஞாபகம் தான் வந்துச்சுமா. நீங்க ஒவ்வொருத்தரா இங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் தன்னால உங்க அம்மா உங்களை தேடி இங்க வந்துருவாங்க. அப்படி வந்துட்டா நவீனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். இதெல்லாம் மனசுல வச்சுதான் அண்ணன் உன்னை இங்க வர சொல்றாரு. நவ்யா, நீங்க 3 பேரும் அம்மா கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்க போறதில்லம்மா. நவீனுக்கு கண் பார்வை வரப்போறதில்ல. உங்க அம்மாவுக்கும் இருக்கிற ஈகோ போக போறதில்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர போறதும் இல்ல. இதோ பாருமா, இப்போ அம்மா நாளையில இருந்து உன்னை ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொன்னால, ஆனா மறுநாளே ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொன்னால, அப்ப நீ என்ன பண்ண? நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு உல்டா ட்விஸ்ட் அடிச்சல. நீ அப்படி சொன்னதும் உன் அம்மா மனசு மாதிரி ஸ்கூலுக்கு அமிச்சிட்டால. நானும் இப்போ அதே டெக்னிக்கை தான் கையில எடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டா தன்னால உங்க அம்மாவும் உங்களை தேடி இங்க வந்துருவா. உங்க அம்மாவுக்கு வீண் பிடிவாதம் தம்மா. அதனால அவளை நம்ம ஒதுக்கிட முடியுமா சொல்லு? இங்க பாருமா, உங்க அம்மா என்ன வேணான்னு தூக்கி போட்டுட்டா. ஆனா அப்படி நடந்துக்க எனக்கு மனசு வரல. என்ன இருந்தாலும் அவ எனக்கு மனைவி, உங்களுக்கு அம்மா. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணுமா, அதான் என்னோட ஆசை. அதுக்காக தான் உன்னை இங்க பர்மனண்டா வந்துட சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா நவீன் பர்த்டே அன்னைக்கு அவனை வெளியில கூட்டிட்டு போக நீங்க நம்ம வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அதுக்கே அம்மா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நான் இங்கேயே பர்மனண்டா வந்துட்டா. கவலைப்படாத நவ்யா, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அம்மா தான் இவர் மேல கேஸ் போட வேண்டான்னு கடைசி நேரத்துல வாபஸ் வாங்கிட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? உங்க அம்மாக்கு உங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. கேஸ் போட்டிருந்தா அதை எப்படியும் நான் உடைச்சிருவேன்னு உங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டா அதை வச்சு உங்க அப்பாவை ஒண்ணும் பண்ண முடியாது. குழந்தைங்களை சொந்தம் கொண்டாட அம்மா அப்பா 2 பேருக்கும் உரிமை இருக்குல்ல. நவ்யா, உங்க அம்மா 1000 தப்பு பண்ணிருந்தாலும் உங்க 3 பேருக்காக அவளை ஏத்துக்க நான் தயாரா இருக்கம்மா. நம்ம ஒன்னா சேருது இப்போ உன் கையில தாமா இருக்க. நீ எடுக்க போற முடிவுல தாமா இருக்க. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ நவ்யா. உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஈகோ ப்ராப்ளம் தான். அதுதான் அவங்கள ஒண்ணு சேர விடாம தடுக்குது. உங்க அம்மாவாலதான் நவீனுக்கு கண்ணு போச்சுங்கிற கோபம் உங்க அப்பாக்கு இருக்கு. உங்க அப்பா வீட்டை விட்டு போனதுனாலதான் நவீனுக்கு கண்ணு போச்சுங்கிற வெறுப்பு உங்க அம்மா மனசுல இருக்கு. இதுதான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம தடுத்துட்டு இருக்கு. சுனிதா, என்னமாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லண்ணே, நீ போ. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லுமா. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, போ. சுனிதா, என்ன உன் பிரச்சனை? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? கேக்குறேன்ல, சொல்லுமா. வேண்டாண்ணே, அதெல்லாம் சொன்னா பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? சரவண உன்னை ஏதாவது சொன்னானா? சொல்லுமா. அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனை? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்படியே அழுதுட்டு இருக்க? அந்த அசிங்கத்தை என் வாயால எப்படி சொல்றது? இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுவும் உனக்கு தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். வேண்டாம், விட்டுருன்னு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
சொல்லுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல. என்னாச்சு உனக்கு? என் வாழ்க்கையில இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது என் மாமனார் தான். என் மாமனார் இந்த வீட்டுக்கு வர போறாருன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். உங்க அப்பா ஏன் ஊர்ல தனியா இருக்கணும், அவர் நம்ம கூடவே இருக்கட்டுமேன்னு சரவண கிட்ட சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. என் மாமனார் என்கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லை. 2-3 தடவை என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல 2-3 நாள் என்ன உத்து உத்து பார்த்தாரு. சரி, ஏதோ மருமகளை பாக்குறாருன்னு சொல்லி விட்டுட்டேன். நேத்து மாடியில காஞ்ச துணி எடுக்க போகும்போது காஞ்ச மாடு கம்பக்குழிய பாக்குற மாதிரி என் மாமனாரு என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து என் கைய பிடிச்சிட்டாருன்னு. அந்த கேள்ட்டு பையன் அப்படியே பண்ணா? இத சரவணன்ட்ட சொன்னியா? சொன்னேன்னு. அந்த மாதிரி ஈன புத்தி எல்லாம் எங்க அப்பாக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நேத்து நைட்டு சாப்பாடு போடும்போது கூட என் கைய பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு காலையில சரவணன் கிட்ட சொன்ன பதார்த்தம் கேட்டு யதார்த்தமா கைய பிடிச்சிருப்பாரு. நீ ஏன் ஏதாவது நினைச்சுக்காதன்னு என்னையே திட்டாருன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான மான கேட்டவனுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. இதெல்லாம் உன் தப்புதான். இப்படி ஒரு ஈன பையல மாப்பிளைய கொண்டு வந்தல, அது உன் தப்புதான். அண்ணே, சரவணனோட அப்பா அப்படி நடந்துக்கிறத வச்சு ஏன் புருஷனை தப்பா பேசாத. அவர் நல்லவர் தான். ஓஹோ, தாலி சென்டிமெண்டா? இது இப்படியே விட்டுறக்கூடாது. நியாயமா சரவணன் தான் கேட்டுக்கணும். அவனுக்கு தான் மான ரோசை எதுவுமே இல்லாம போச்சு. வா, நான் தானே கேட்கறேன். ஐயோ வேண்டாண்ணே, நீ ஒரு கோவக்கார. நீ இப்படி டென்ஷன் ஆயிடுவேன்னுதான் உன்கிட்ட எதையுமே சொல்ல வேணான்னு மறைக்க பார்த்தேன். அதுவும் எனக்கு ஒண்ணுனா நீ சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு எதுக்கு நான் இந்த வம்பு? எனக்காக நீ யார்கிட்டயும் சண்டை போட வேண்டாம். என் தலையெழுத்து எப்படி ஆகணும்னு இருக்கோ அப்படியே ஆயிட்டு போட்டும். அப்படிலாம் விட முடியாது சுனிதா. வா, நான் என்னன்னு கேக்குறேன். மச்சான், என்ன மச்சான் உங்க தங்கச்சி கை பிடிச்சு கூட்டு போறீங்க? ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டாளா? தப்பு பண்ணது என் தங்கச்சி இல்ல. அப்புறம் உங்க அப்பாவா மச்சான்? உங்க அப்பா. ஏன் அப்பாவா? என்ன சொல்றீங்க மச்சான்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு தானே இருப்பாரு. எங்க வீட்லயே எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வந்தா கூட எங்க அம்மாவோட வாய்ஸ் தான் நல்லா கணீர்னு கேட்கும். எங்க அப்பா பேசாம ஒதுங்கி போயிட்டே இருப்பாரு. சரவணா, உன் குடும்பத்தோட புராணத்தை கேட்க நான் தயாரா இல்ல. உன் அப்பா இனிமேல் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவருக்கு நான் வேற வீடு பார்த்துறேன். அவர் அங்க கொண்டு போய் வச்சுக்க. எதுக்கு மச்சான்? இந்த வீடே போதுமே. ஓ, மாப்பிள்ளையோட அப்பாவாச்சே, இதை விட பெரிய வீட்டுல வசதியா வாழ வைக்கணும்னு நினைக்கிற உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். ஆனா எங்க அப்பா எப்பவுமே கூட்டத்தோட கூட்டமா வாழணும்னு தான் ஆசைப்படுவார் மச்சான். போதும், ஓவரா சீன் போடாத. உன் அப்பா கூட்டத்தோட வாழ ஆசைப்பட்டா பரவாயில்ல. மருமக கூட போய் ச்சே, சொல்லவே வெக்கமா இருக்கு. சரி, தேவையில்லாம பேச நாம ஆசைப்பட வேண்டாம். நாளையில இருந்து உன் அப்பா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. ஒண்ணு ஊருக்கு அனுப்பிடு, இல்ல இங்கே வேற ஏதாவது சின்ன வீடா பார்த்து தனியா வச்சிடலாம். என்ன மச்சான், இந்த வயசுல எங்க அப்பாவுக்கு எதுக்கு சின்ன வீடு? அதெல்லாம் நல்லா இருக்காது மச்சான். அதுவும் நீயே ஏற்பாடு பண்ணி தரேன்ற மச்சான், ரொம்ப கேவலமா இருக்கு மச்சான். சரவணா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓ, கோவமா இருக்கீங்களா? அது நீங்க சொல்லிதான் மச்சான் எனக்கு புரிய வேண்டியதா இருக்கு. சரி சொல்லுங்க, எங்க அப்பாவை வீட்டு விட்டு விரட்டுற அளவுக்கு அப்படின்னு நடந்துச்சு? சுனிதா, என்ன நடந்ததுன்னு சரவணன் சொல்லுமா. என்ன சுனிதா, என்ன நடந்துச்சு? மச்சான் ஏதோ புது கதையில சொல்லிட்டு இருக்காரு. சொல்றது கதை இல்ல, உண்மை. ஏய், சொல்றதெல்லாம் உண்மையா? நான் கூட பாத்துட்டு இருக்கேனே, சூப்பரா போயிட்டு இருக்கு மச்சான், சூப்பர். சரவணா, போதும் பேச்ச மாத்தாத. உன் அப்பா சுனிதா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஒழுங்கா அவரை கண்டிச்சு போய். ஏய் மச்சான், உன் தங்கச்சி சுனிதாவை சினிமால கதை எழுத அனுப்பிவிடு. அவளுக்கு கற்பனை வளம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்றது ஒண்ணு பொய் இல்ல. அரஞ்சன பாத்து எங்க அப்பா பத்தி தப்பா சொல்றதுக்கு நீ யாரு? என்ன பெத்து வளர்த்து தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்தவர். அவர் பத்தி எனக்கு தெரியாது? அவர் கோயிலுக்கு போனா கூட ஆம்பளை சாமி அவளை கோயிலுக்கு தான் போவாரு. மதுரை வீரன், ஐயனாரு, முனீஸ்வரன் இந்த மாதிரி கோயிலுக்கு தான் போவாரு. பொம்பளை சாமி கோயிலுக்கே போகாத மனுஷனை நீ தப்பா பேசுறனா நான் என்னதான் சொல்லுவேன் சொல்லு. உன் நாக்கெல்லாம் அழுகி போயிடும். சரவணா, போது நிறுத்து. எந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா.
அப்படியா மச்சான்? அம்மா அகிலாமா, கொஞ்சம் இப்படி வாமா. வாங்க மச்சான். இவங்க ஆம்பளையா இல்ல பொம்பளையா? சொல்லுங்க மச்சான், ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தானே? அப்ப இவங்க மட்டும் போய் சொல்லுவாங்களா? உங்க அப்பாவை பத்தி அகிலா சொல்லும்போது நீ நம்பினியா? ஏன் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும் தானே நீ சொன்ன. இப்ப உன் தங்கச்சி ஏன் அப்பாவை பத்தி சொல்லும்போது அதை நம்பி என்கிட்ட சண்டைக்கு வர? அகிலா சொன்னா பொய், உன் தங்கச்சி சொன்னா மெய்யா? பிரச்சனை அது இல்ல சரவணா. உன் அப்பா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. சரி, ஓகே. எங்க அப்பா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னா நான் அவரோடய போயிடுறேன். உன் தங்கச்சி இங்கே இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். என்ன மிரட்டுறியா? கல்யாணம் பண்ணிட்டு என் தங்கச்சி இங்கே விட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? ஏன் மச்சான் வலிக்குதா? உன் பொண்டாட்டி அகிலா கூட தான் பல நாளா அவங்க அம்மா வீட்லயே இருந்தா. அப்ப அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? என்ன மச்சான், ஆளாளுக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிறதா? என்னவோ தெரியல மச்சான், எங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், பொம்பளை விஷயத்துல உத்தம சிகாமணி. ஒருவேளை இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் இந்த வீட்டுல உள்ளவங்க ராசி அவருக்கு பிடிச்சிக்கிச்சா என்னமோ புரியலையே மச்சான். இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே மாமனார்களுக்கெல்லாம் மருமகளுக்கு மேல மோகம் வந்துடும் போல இருக்கே. ஆனா உண்மையில எங்க அப்பா அப்படி இல்லை மச்சான். அவரை பத்தி சுனிதாவே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவர் இந்த வீட்டுல தான் இருப்பாரு. அவர் இருந்தாதான் நானும் இந்த வீட்டுல இருப்பேன். பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல பாசமலர் சிவாஜி சாவித்திரி மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசத்தை அள்ளி தெளிச்சுக்கோங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை பறந்து சென்றாள். நம்ம எல்லாருடைய நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டீன்னா அம்மா, நீ, நான், நிகிதா, நவீன் எல்லாரும் ஒன்னாயிடலாம். இங்க பாருமா, நீ இங்க வர்றதுதான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கான முதல் வழி. என்னமா சொல்ற? ஆமா நவ்யா, உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டீனா ஒவ்வொருத்தரா மனசு மாறி அவங்க எல்லாருமே இங்க வந்துருவாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இங்கே இருக்கலாம். என்னம்மா, இன்னும் ஆட்டோ வரலையா? இன்னும் வரலம்மா. நவ்யா, இப்போ உங்க அம்மா உங்க 3 பேரையும் படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆபீஸ்ல போய் பொழுதன்னைக்கு வேலை செய்யறாங்கல்ல. அது மட்டும் இல்ல,
இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, நாளைக்கே நீங்க பெரிய பொண்ணுங்களா வளர்ந்துருவீங்க. உங்களை காலேஜில் சேர்த்து படிக்க வைக்க எவ்வளவு பணம் செலவாகும் தெரியுமா? அதெல்லாம் உங்க அம்மாவால தனியா முடியுமா? முடியாது. அதான் நீ அப்பாவோட இருந்தேன்னா அப்பா உனக்கு எல்லாம் செய்வாரு. நவ்யா நவ்யா ஏய் நவீன் நவீன் பார்த்து வரக்கூடாதாடா? என்னோடதான் பார்க்க முடியாது நவ்யா. இவங்க 2 பேரும் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டா நவீன் கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாமலே இருக்க வேண்டியதா போகும். அவன் வாழ்க்கை இருட்டாவே இருந்துரும். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவாது உங்க அம்மா உங்க அப்பா கூட சேர்றத பத்தி யோசிக்கலாம். அப்படியே அவங்க வந்து சேர்ந்துட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து நவீனுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி அவனுக்கு கண் பார்வை வர வச்சிடலாம். நல்லா யோசிச்சு பாரு. நாங்க எல்லாருமே உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேரணும், நவீனுக்கு கண் பார்வை வரணும். இதெல்லாம் நடக்கணும்னா அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம அப்பா கூட போறது தான் நல்லது. நவ்யா, என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? எப்பவும் ஸ்கூல் போற அவசரத்துல ஆட்டோ வாசல்ல வந்து நிக்கும் போதுதான் நோட் புக் எல்லாம் அடுக்கி வைப்ப. என்னாச்சு உனக்கு? திருந்திட்டியா? சரி சரி, அம்மா உன்னை டிஃபன் சாப்பிட கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வா. நவ்யா என்னடா? என்னுடைய ஹெட்போனை நான் கீழே விட்டுட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டு வரும்போது அதை எடுத்துட்டு வரியா? கண்டிப்பா கொண்டு வரேன்டா. நவீன், நீ இப்படி பார்க்க முடியாம கஷ்டப்பட வேணாம். உனக்கு கூடிய சீக்கிரமே கண் பார்வை வரப்போகுது. எப்படி நவ்யா சொல்ற? ஆமா நவீன், இனிமே நாளையில இருந்து உனக்கு நல்லது நடக்க போகுது. அப்படி என்ன நாளைக்கு விசேஷம்? அம்மா கூட ஒன்னும் சொல்லலையே. இது அம்மாவுக்கே தெரியாது. நீ சீக்கிரம் எங்க எல்லாரையுமே பார்க்க போற. அம்மாவுக்கு தெரியாமையா? அதெல்லாம் வேணாம் நவ்யா. எதுவா இருந்தாலும் அத அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அன்னைக்கு அப்படித்தான் அம்மாக்கு தெரியாம கண்டக்டர் வீட்டுக்கு போய். சரி சரி, நீ இப்ப எதுவும் பேச வேணாம். நவ்யா, அங்க என்ன பண்ற? நவீன் படுத்துட்டானா? இல்லம்மா, நான் கொண்டு போய் படுக்க வச்சிடுறேன். சீக்கிரம் படுக்க வச்சுட்டு சாப்பிட வா. சரிம்மா. அப்பா வா நரேன், உட்கார். பரவாயில்லப்பா, சொல்லுங்க. ஆஃபீஸ் போகணும். ஏய், ஆஃபீஸ் போகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. அதை விட உடனே முடிவெடுக்கிற முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குடா. நரேன், சுனிதாவோட வாழ்க்கையை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அந்த சரவணன் பையில எங்கிருந்தோ தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காடா. அதுவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, ஒழிஞ்சு போட்டுன்னு விட்டுட்டேன். அவனை நம்ம ரேஞ்சுக்கு மாற்றிடலான்னு கூட நினச்சேன். அவனும் திருந்துற மாதிரி தெரியல. 10 அவன் அப்பனை வேற இங்கே கூட்டு வந்திருக்கான். அப்பா இருந்துட்டு போட்டும்பா, என்ன பண்றது? மாப்பிள்ளையோட அப்பனா போயிட்டான், வெளியே போடான்னு எப்படி சொல்ல முடியும்? ஐயோ நரேன், நான் சொல்றது உனக்கு புரியலையா? அவன் ஒழுங்கான அப்பனா இருந்திருந்தா 5 வேளை என்னடா 10 வேளை வேணும்னாலும் உட்காந்து தின்னுட்டு போட்டு நான் விட்டுருப்பேன்டா. ஆனா அவனோட நடத்தை கொஞ்சம் கூட சரியில்லடா. அந்த கேட்ட பயலோட கேரக்டர் சுத்தமா சரியில்லடா நரேன்.
திருட்டு பூனையெல்லாம் இருக்காம சுனிதா கிட்ட ச்சே, சொல்றதுக்கே கூச்சமா இருக்குடா. டேய், நீ சுனிதாவுக்கு அண்ணன் தானடா? இந்த பாரு நரேன், நீ கண்டுக்காம இருக்கிய சரவணனையும் அந்த கிழவனையும் கண்டிச்சு வைக்க கூடாதா? டேய், நீ அமைதியா இருக்கிறது அவங்க 2 பேருக்கும் வசதியா போயிடுச்சுடா. நீ கோவப்பட்டா அவங்க கொஞ்சமாவது பயப்படுவாங்கடா. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னப்பா பண்றது? சுனிதாவும் அந்த கிழவனை பத்தி சொல்லிட்டு வருத்தப்பட்டான். அவன் அப்பனை விடுங்கப்பா. அந்த சரவணனோட கேரக்டர் எனக்கு பிடிக்கலப்பா. டேய், அப்ப நீ அவனை கண்டிச்சு வைக்க வேண்டியதானடா? அப்பா, சுனிதா அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்றாளேப்பா. நாம என்ன பண்ண முடியும்? அதே மீறி நான் சரவண்ட போய் பேசினேன். சரி பிடிக்கலாம் சொல்லு மச்சான், உன் தங்கச்சியை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்றான்.